அப்பளம், கடலைப்பருப்பு, உருளைக்கிழங்குலாம் சேர்த்துட்டு ஒரு சூப்பரான குழம்பு செய்யலாம். இது இட்லி, தோசைக்கெலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய், கடுகு, சோம்பு, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடணும். இப்போது தக்காளி, தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடணும். நான் கடலைப்பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். உருளைக்கிழங்கும் நல்லா வேக வச்சுட்டு மசிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்பளமும் இங்கே சுட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அந்த கடலைப்பருப்புலேயே மசிச்சு வச்ச உருளைக்கிழங்குமே வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுமே மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த கடலைப்பருப்பும் உருளைக்கிழங்கும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ இது நல்லா கொதித்ததுமே அப்பளம் வந்து நான் தூளாக இந்த மாதிரி நொறுக்கி வச்சுருக்கிறேன். அதையுமே இப்போ சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்ததுமே கொத்தமல்லியில் தூவி ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பர் டேஸ்டியான குழம்பு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கெலாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதையே நம்ம இன்னும் கொஞ்சம் திக்காக செஞ்சோம் அப்படின்னா காரக்குழம்பு கூடலாம் கூட்டு மாதிரி வச்சு சாப்பிட இன்னும் டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.